எபிசோட் 289. அங்கிருந்த மக்கள் சேரனுக்கும் பாஸ்கருக்குமான போட்டியை பெரிதும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது வேங்கையின் ஆதனை பார்த்து, ஏன் மச்சான், இந்த போட்டியில யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற என்று கேட்டான். அதை கேட்டதும் ஆதன் சிறு புன்னகை செய்தான். அதை பார்த்த வேங்கையனுக்கு ஆதன் எதற்காக சிரிக்கிறான் என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தான். எதுக்கு மச்சான் சிரிக்கிற என்று கேட்டான் வேங்கையன். இல்ல, நான் சேரன் தான் தோத்து போக போறான்னு சொன்னா நீயும் மத்தவங்க மாதிரி நான் உன் மேல இருக்க கோபத்துலதான் அப்படி சொல்றேன்னு நினைச்சுக்க போறியோன்னு நினைச்சேன், அதனாலதான் சிரிச்சேன் என்று கூறினான் நாதன். டேய், நீ சொல்லி நான் எப்ப சந்தேகப்பட்டிருக்கேன்? இப்பவும் நீ சொன்னா சரியாதான் இருக்கும்னு நான் உன்கிட்ட கேட்பேன் என்று கூறினான் வேங்கையன். அப்படியா? அப்ப இந்த போட்டியில பாஸ்கர் தான் ஜெயிக்க போறான் பாரு, அதுவும் ரொம்ப ஈஸியா ஜெயிக்க போறான் என்று கூறினான் நாதன். அதை கேட்ட வேங்கையன், சேரன் தோத்து போக போறான்னு ஆதன் சொன்னது சரி, ஆனா பாஸ்கர் எப்படி ஈஸியா ஜெயிப்பான் அதுதான் புரியல. ஏன்னா சேரன் சக்தி தான் நம்ம பார்த்தோமே, அவன் லெவல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கான், இருந்தாலும் அவன் பல சக்தி ஆற்றல் வச்சிருக்கானே என்று நினைத்து யோசித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆதன், நான் தான் சொன்னேன்ல, நான் பதில் சொன்னா நீ ரொம்ப யோசிப்பேன்னு, பாத்தியா இப்ப பதில் கேட்டதும் யோசிக்கிற என்று கூறினான். இல்லல ஆதனே, நீ சொன்னது சரிதான். பாஸ்கரோட சண்டைகளை பத்தி நீ எனக்கு சொன்னதும் எனக்கும் அவன் ஜெயிப்பான்னு தோணுச்சு, இருந்தாலும் சேரன் எப்படி ஈஸியா தோத்து போவான் அதுதான் எனக்கு புரியல என்று கூறினான் வேங்கையன். புரியலையா? சரி, சண்டை ஆரம்பிக்க போது நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ என்று கூறினான் ஆதன். மறுபக்கம் சேரனும் பாஸ்கரும் எதிரெதிரில் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து சண்டை போடுவதற்கான மணியும் அடிக்கப்பட்டது. சேரன் தனது சக்தியை எடுத்து பாஸ்கரை தாக்கினான். அதை பார்த்த பாஸ்கர் எளிதாக அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்தான். அதன் பிறகு மற்றொரு சக்தியை எடுத்து பாஸ்கரை தாக்கினான். அதை தனது சக்தியை வைத்து உடைத்தெறிந்தான் பாஸ்கர். அதை பார்த்த சேரனுக்கு கோபம் எல்லை மீறியது. அவனும் பலவிதமான தாக்குதல்களை தாக்கினான். அனைத்தையும் உடைத்துக் கொண்டிருந்தான் பாஸ்கர். முடிவாக சேரனுக்கு முன்பு பாஸ்கர் அவனது சக்தியை எடுத்து சேரனை தாக்கினான். அந்த சக்தி சேரன் மீது பட்டதும் அவன் வலுவிழந்தான். அதன் பிறகு அடுத்த அட்டாக்கில் சண்டை போடும் பலத்தை இழந்தான். அடுத்த அட்டாக்கில் சக்தி ஆற்றல் எடுத்து தாக்கும் பலத்தை இழந்தான். இப்படி அடுத்தடுத்த அட்டாக்கில் அடிவாங்கிய சேரன் முட்டி போட்டு தரையில் அமர்ந்தான். கடைசியில் பாஸ்கர் ஒரு அட்டாக் செய்தான். அது பட்டதும் சேரன் அப்படியே வாயில் ரத்தம் பெற பின்னால் சாய்ந்தான். அந்த போட்டியில் ஆதன் சொன்னவாறே பாஸ்கர் எளிதாக தனது வெற்றியை பெற்று டாப் 10 இடத்திற்கு தகுதி பெற்றான். அத்துடன் சேரனும் அந்த டாப் 10 போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டான். அது அங்கிருந்த மக்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. அங்கு சேரன் தோல்வியடைந்து சென்றதை பார்த்த செலியன் குடிலில் இருந்த அந்த எக்ஸ்பர்ட்டுகள் மிகவும் வருத்தத்துடன் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு வருத்தம் என்னவென்றால், டாப் 10 இடத்தில் முக்கியமான வீரனாக இருந்த சேரன் இப்போது டாப் 10க்கு தகுதி பெறாமல் மீண்டும் திரும்பி வருவதுதான் அவர்களுக்கு மிகவும் வருத்தத்தை உண்டு பண்ணியது. சேரன் அங்கு தோல்வியடைந்து எழுந்து நடந்து போகும்போது அவன் ஆதனையும் வேங்கையனையும் பார்த்து முறைத்துக் கொண்டே சென்றான். அதை பார்த்த ஆதன், ஏண்டாடே, தோத்து போனப்பவே நீ இந்த பார்வையை பாக்குறியே, நீ எல்லாம் ஜெயிச்சு வந்திருந்தா எங்க 2 பேரையும் கொன்னுட்டு போயிருப்ப போல, போடா முதல்ல இந்த போட்டியிலிருந்து என்று கூறினான். அதை கேட்ட சேரன், டே ஆதன், இன்னைக்கு நீ என் கையில சிக்காம தப்பிச்சிட்ட, ஆனா ஒரு நாள் நீ என் கையில மாட்டுவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா உன்ன என்று முணுமுணுத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றான். ஆதனும் வேங்கையனும் சேர்ந்து அந்த மாய இடத்திற்குள் சேரனை செய்த கொடுமையை சேரனால் ஒரு நாளும் மறக்க முடியாது என்பதுதான் உண்மை. மற்றும் இப்போது வேங்கையனை அடிக்க சேரனின் எக்ஸ்பர்ட் ஒருவன் வந்து அதன் பிறகு அவமானப்பட்டு சென்று அதன் பிறகு ஆதனுக்கும் சேரனுக்கும் சண்டை ஏற்பட்டு அதில் ஆதன் சேரனை அடித்து விரட்டியது எல்லாம் சேரன் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டான். அதனால்தான் அவன் ஆதனை பழிவாங்கியே ஆக வேண்டும் என்று முணுமுணுத்துக் கொண்டு சென்றான். அடுத்த போட்டி வந்தது. அங்கிருந்த அனைவரும் அடுத்து யார் சண்டை போடுவார்கள் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அவர்கள் ஆர்வத்திற்கு ஏற்றவாறு அடுத்த போட்டிக்கு குயிலிதான் அந்த மேடையில் ஏறினாள். அவள் ஒரு ஓவியத்தை வரைந்துவிட்டு அங்கிருந்த அனைவருக்கும் காட்டினாள். குயிலியை அங்கிருந்த பல லட்சக்கணக்கான மக்கள் அனைவரும் கண்ணமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் யாருடன் சண்டை போட போகிறாள் என்று தெரிந்து கொள்ள அல்ல, அவளது அழகை பார்த்து மெய்மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போது மட்டுமல்ல, குயிலி எப்போது எங்கு சென்றாலும் இந்த ரசிகர் கூட்டமும் அவளை ரசிக்கும் மக்கள் கூட்டமும் சற்றும் குறைந்தது இல்லை என்பதுதான் உண்மையாகும். அப்போது அங்கிருந்த கூட்டத்தில் ஒருவன் குயிலியை பார்த்துவிட்டு, இந்த குயிலி எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் கூட அழகு குறையாம இருக்கா பாருங்க, இவள் அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதைன்னு தான் நினைக்கிறேன் என்று கூறினான். அங்கிருந்த பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவள் அந்த பெரிய மேடையில் இருந்து அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தாள். அவள் கண்கள் நீல நிறமான லென்ஸ் வைக்கப்பட்டிருந்ததால் அது அவளுக்கு மேலும் அழகு சேர்த்தது. குயிலி எந்த திசையில் பார்த்தாலும் அங்கிருக்கும் மக்கள் கூட்டம் அவளை பார்த்து ஆரவாரம் செய்து கத்திக் கொண்டிருந்தது. அதை பார்த்து அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இப்போது அவள் வரைந்த ஓவியத்தை அருகில் இருந்த மாஸ்டரிடம் காண்பித்தாள்.
அதை பார்த்துவிட்டு அங்கிருந்த மற்ற எக்ஸ்பர்ட்களின் ஓவியங்களையும் பார்த்தார் மாஸ்டர். அவரே ஒரு நிமிடம் திகைத்து போனார். அப்போது மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால் அந்த அழகியான குயிலியுடன் சண்டை போடப் போவது மற்றொரு அழகியான பொருள்தான். அந்த விஷயம் அங்கிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்தது. அங்கிருந்த மக்கள் அனைவரும் திகைத்து போய் மீண்டும் மீண்டும் அந்த ஓவியம் சரியாகத்தான் இருக்கிறதா என்று கண்களை துடைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த போட்டியில் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸின் 2 அழகிகள் நேருக்கு நேர் சண்டை போடப் போகிறார்கள் என்பது அவர்களுக்கு பிடித்திருந்தாலும் இவர்களில் ஒருவர் மட்டுமே இந்த போட்டியில் வென்று அந்த டாப் 10க்கு தகுதி பெறப் போகிறார்கள் என்பது அங்கிருந்த பலருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. எப்போது மக்கள் சிறந்த வீரர்களுக்கிடையே சண்டை வரக்கூடாது என்று எண்ணினார்களோ அதிலிருந்து அனைத்து போட்டியும் 2 மாவீரர்களுக்கு எதிராகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. குயிலியும் வருளும் அழகாக இருந்தாலும் குயிலியை விட வருள் வயதில் சற்று குறைந்தவளாகும். இருப்பினும் அவளது சக்தியாற்றல் மிகவும் ஆக சிறந்த ஒன்றாகத்தான் இருந்தது. இந்த சண்டை அங்கிருக்கும் மக்களை பெரும்பாலும் ஆர்வத்துடன் பார்க்க வைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருப்பினும் இறுதியில் ஒருவர்தான் டாப் 10 இடத்திற்கு தகுதி பெறுவார்கள் என்பதுதான் மக்களுக்கு சற்று சங்கடமாக இருந்தது. அதன் பிறகு அந்த பெரிய மேடையில் இருந்த குயிலி பொருளை பார்த்து ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு அங்கிருந்து இறங்கி வந்து சண்டை போடும் மேலையில் ஏறி நின்றாள். அதை பார்த்த பொருள் ஆதனை பார்த்து, சரி ஆதன், நான் போயிட்டு வரேன் என்று கூறினாள். அதை கேட்ட ஆதன், ஜெயிச்சுட்டு பொருள், அவளோட பிளான் ஸ்பிரிட் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு, அதனால பார்த்து ஜாக்கிரதையா சண்டை போடு சரியா என்று கூறினான். ஆதனின் வார்த்தையை கேட்டு பொருள் சரியென்று தலையசைத்து விட்டு, ஆதன், அவளை பத்தி இங்க இருக்க எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசுறாங்களே, அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற என்று கேட்டாள். இந்த சண்டைக்கு போற நேரத்துல இது ரொம்ப முக்கியம் இல்லையா என்று கேட்டான் ஆதன். ஆமா, எனக்கு முக்கியம்தான். ஏன்னா நீயும் அவளை வாயை திறந்துட்டு தானே பாத்துட்டு இருந்த, சொல்லு, அவ அழகா இருக்கா தானே என்று கேட்டாள் பொருள். அதை கேட்ட ஆதனுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் ஆமென்று தலையை மட்டும் அசைத்தான். அதை பார்த்த பொருள் ஆதனை பார்த்து, சரி அப்ப சொல்லு, அவ அழகா இருக்காளா இல்ல நான் அழகா இருக்கனா? 2 பேரு தான் சொன்ன கொன்றுவன் உன்ன, ஒழுங்கா யாராவது ஒருத்தவங்களை சொல்லு என்று கூறினாள். ஆதன் வேங்கையனை பார்த்தான். வேங்கையன் இவர்கள் பேசுவதை கண்டுகொள்ளாதது போல் நின்று கொண்டிருந்தான். அப்போது பருள், டே ஆதன், உன்கிட்டதான் கேக்குறேன், சொல்லு, அவன் எதுக்கு திரும்பி பாக்குற என்று மிரட்டினாள். நீ போய் சண்டை போட்டு வா, அதுக்கப்புறம் சொல்றேன் என்று கூறினான் ஆதன். இப்ப பதில் தெரியாம நான் சண்டைக்கு போறதா இல்ல, ஒழுங்கா சொல்லு, அப்பதான் நான் போவேன் என்று கூறினாள் பருள். பருள் கோபப்படுவதை பார்த்த ஆதன், சரி சரி கோபப்படாத, நீதான் அழகா இருக்க சரியா, போய் அவ கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வா போ என்று கூறினான். அதை கேட்டதும் பருள் சிறு புன்னகை செய்துவிட்டு அங்கிருந்த அந்த சண்டை போடும் மேடைக்கு சென்றாள். அப்போதுதான் ஆதன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதை பார்க்க வேங்கையன் சிரித்துக் கொண்டிருந்தான். ஆதனை பொறுத்தவரை பருளும் சரி குயிலியும் சரி இருவரும் அழகுதான். ஆனால் குயிலி பருளை விட மிகவும் ஆணவம் மிக்க ஒருவளாகும். அவள் மிகவும் பந்தா பண்ணிக்கொண்டு அவளது ஆளுமையை கண்டு அங்கிருக்கும் அனைவரும் பயப்பட வேண்டும் என்று நினைப்பவள். ஆனால் பருள் அனைவரிடமும் அன்பாக இருப்பாள். அவளுக்கு ஒருவரை மிகவும் பிடித்து விட்டால் அவர்களிடம் உரிமையாக சண்டை போடுவாள், கேள்வி கேட்பாள் மற்றும் அவர்களின் நலனுக்காக எந்த ஒரு ரிஸ்க் வேண்டும் என்றாலும் எடுக்கக்கூடிய ஒரு தன்மையான பெண்ணாகும். அந்த சண்டை போடும் மேடையில் 2 அழகிகளும் எதிரெதிரில் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மக்கள் அனைவரும் இருவரையும் சுற்றியும் பார்த்தார்கள். அவர்கள் அனைவரும் அந்த இருவரின் சண்டையை பார்க்க ஆரவாரத்துடன் காத்து கொண்டிருப்பது அவர்களது முகத்திலேயே தெரிந்தது. அப்போது குயிலி பருளை பார்த்து, வாங்க அழகி, நீங்களும் நானும் இந்த மேடையில மறுபடியும் சந்திப்போன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அப்புறம் மாய உலகத்துல நடந்த மாதிரி இந்த வாட்டி நான் உன்கிட்ட தோத்து போவேன்னு கனவுல கூட நினைக்காத பொருள், இந்த வாட்டி என் முழு சக்தியும் பயன்படுத்தி உன்னை ஜெயிக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று கூறினாள். அதை கேட்ட பொருள் எதுவும் பேசாமல் சிறு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தாள். இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் ஒரு விஷயம் எப்போதும் நடந்தேறி கொண்டேதான் இருக்கும். அது என்னவென்றால், ஒரு பலசாலியுடன் சண்டை போடுவான், ஒரு 2வது இடத்தில் இருப்பவன் முதலிடத்தில் இருப்பவனுடன் சண்டை போடுவான். அதேபோல் ஒரு அழகி மற்றொரு அழகியுடன் சண்டை போடுவாள். அதுபோல்தான் இப்போது இந்த சண்டையும் நடந்தேறி கொண்டிருந்தது. அப்போது வருள் குயிலியை பார்த்து, அதையும் தான் பார்க்கலாமே என்று சிறு புன்னகையுடன் கூறினாள். வருளுக்கு பின்னால் அவளது ஸ்பிரிட் பறவையான நெருப்பு பறவை வந்து நின்றது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் வருளை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பறவையின் நெருப்பு சக்தி மிகவும் கொடூரமாக இருந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மாஸ்டர்கள் அனைவரும் கண்ணமிக்காமல் அந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது வருள் திரும்பி அந்த நெருப்பு பறவையை பார்த்தாள். அப்போது அந்த பறவை தனது தோகையை மிகவும் பெரிதாக விரித்து அந்த நெருப்போடு வானத்தில் பறந்தது. அதன் பிறகு அது கொடுத்த சத்தம் அங்கிருந்த அனைவரின் காதுகளும் வலிக்கும் அளவிற்கு இருந்தது. அதை பார்த்த வேங்கையன், என்னப்பா, நம்ம பொருள் எந்த சண்டையிலும் இந்த பறவையை கொண்டு வரவே இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பறவையை இப்ப கொண்டு வந்து சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கா
என்று கேட்டான். இதுக்கு முன்னாடி நடந்தது சாதாரண லீக் போட்டி மச்சான். அதனால அவ இந்த பறவைக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஆனா இப்போ நடக்கிறது நாக் அவுட் போட்டி. இதுல தோத்தா டாப் 10 இடத்துக்குள்ள போக முடியாதுல. அதனாலதான் முதல்லயே இந்த பறவை இறக்கிட்டா பருள் என்று கூறினான் ஆதன். பருளின் ஸ்பிரிட் சக்தி நெருப்பு எரியும் பறவை என்று அங்கிருந்த வேங்கையனுக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் அவன் இப்போதுதான் அதை நேரில் பார்த்து கொண்டிருந்தான். அதனால்தான் அந்த பறவையை சற்று பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் வேங்கையன். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, டேய், இந்த பறவைக்கே நீ இப்படி வாயை திறந்துட்டு இருக்கியே, இன்னும் கொஞ்ச நேரத்துல குயிலி ஒரு ஸ்பிரிட் கொண்டு வருவா பாரு, அதை பார்த்தா நீ என்னவாக போறியோ என்று சிரித்துக்கொண்டே கூறினான். ஏண்டா குயிலி அப்படி என்ன ஸ்பிரிட் மிருகம் வச்சிருக்கா என்று ஆர்வமாக கேட்டான் வேங்கையன். அவளோடது மிருகமும் இல்ல பறவையும் இல்ல, அங்க பாரு என்று கூறினான் ஆதன். அப்போது அந்த பக்கம் பருளின் நெருப்பு பறவையை பார்த்த குயிலி ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு அவளுக்கு பின்னால் திரும்பி பார்த்தாள். அப்போது தரையிலிருந்து செடி மற்றும் கொடிகள் பூமியை பிளந்து கொண்டு வந்தது. அது அப்படியே ஒரு செடி கொடியாக வந்து ஒரு பெரிய உருவமாக நின்றது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பிளான் ஸ்பிரிட்டை பார்த்த வேங்கையன் பிரமித்து போனான். அவன் அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான். அந்த பிளான் மேன் மீது ஆங்காங்கே பூக்களும் வந்தது. அது மிகவும் அழகாகவும் இருந்தது. அதை பார்த்து பலரும் மெய்மறந்து போனார்கள். ஆனால் பருள் அதை பார்த்து எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். இப்போது அந்த பருளின் பறவை குயிலியை நோக்கி வேகமாக பறந்து சென்றது. அதை பார்த்த குயிலி சிறு புன்னகை செய்துவிட்டு அட்டாக்குக்கு தயாராக நின்று கொண்டிருந்தாள். இந்த சண்டையில் வெல்லப்போவது பருளா இல்லை குயிலியா? இருவரில் யார் டாப் 10 இடத்திற்கு தகுதி பெறப் போகிறார்கள்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 290. பருளின் நெருப்பு பறவை குயிலியை நோக்கி வேக வேகமாக சென்றது. அந்த பறவை பறந்து செல்லும் போது அதிலிருந்து விழும் ஒவ்வொரு நெருப்பும் அந்த தரையை ஓட்டை போடும் அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒன்றாக இருந்தது. மறுபக்கம் அந்த பிளான் மேன் மீது வந்த பூக்களின் நறுமணம் அந்த அரங்கத்தில் இருக்கும் அனைவரும் நுகரும் வண்ணம் மனம் வீசியது. அந்த பிளான் மேன் சக்தி தான் குயிலியின் அதிகபட்ச சக்தி தாக்குதல் ஆகும். ஏனென்றால் குயிலி அந்த பிளான் மேனிலிருந்து தான் சக்தி வாங்கி தாக்குவாள். அத்துடன் அதில் மலர்ந்திருக்கும் பூக்களையும் எடுத்து பலவிதமான தாக்குதலையும் தாக்குவாள் குயிலி. அந்த பிளான் மேன் உடம்பிலிருந்து வந்த செடி மற்றும் கொடிகள் பின்னால் இருந்து வந்து குயிலிக்கு வலு சேர்த்தது. அந்த பூக்கள் பார்ப்பதற்கு நல்ல நறுமணத்தை கொடுத்தாலும் அதுதான் குயிலியின் மிகப்பெரிய ஆயுதமாகும். அந்த பூக்களை பார்த்த வேங்கையன், அங்க பாரு மச்சான், அந்த பிளான் மேன் ஸ்பிரிட்ட பாக்குறதுக்கு கோரமா இருந்தாலும் அவ உடம்புல அங்கங்க இருக்க அந்த பூக்கள் ரொம்ப அழகா இருக்குல்ல என்று கேட்டான். என்னது அழகா இருக்கா மச்சான்? அழகு இருக்க இடத்துலதான் ஆபத்து இருக்கும் பாத்துக்கோ என்று கூறினான் ஆதன். டேய், உனக்கு எல்லாத்துலயும் சந்தேகம்தான். ஓஹோ, நீ பருளையும் குயிலையும் சொல்றேன்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு சிரித்தான் வேங்கையன். இல்ல மச்சான், நீயே அந்த பூவை பத்தி சீக்கிரம் தெரிஞ்சுக்குவ என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட வேங்கையன், அப்படி அந்த பூ என்னடா பண்ண போது என்று பேசிவிட்டு திரும்பி பார்த்தான். அப்போது குயிலி அந்த பூவை எடுத்து ஆயுதமாக மாற்றி அந்த நெருப்பு எரிந்து கொண்டு வரும் பறவையை நோக்கி தாக்கினாள். அந்த பூக்களும் பிளேட் போல கூர்மையாக மாறி வேக வேகமாக அந்த பறவையை தாக்க சென்றது. அதை பார்த்த வேங்கையன் பேர்திர்ச்சி அடைந்தான். அவன் ஆதனை பார்த்து, மச்சான், நீ சொன்னது உண்மைதான்டா, அழகுல தாண்டா ஆபத்து அதிகமா இருக்கும், அது பொண்ணா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சிரித்து விட்டு அந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தான். அந்த பூக்கள் பிளேட் போல் சென்று அந்த பறவையை தாக்கியது. அந்த பறவை சத்தமிட்டு கத்தியது. அப்போது அந்த இடமே நிலநடுக்கம் வந்தது போல அதிர்ந்தது. இருப்பினும் அங்கிருந்த மக்கள் அந்த சண்டையை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் பருளும் குயிலியும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த அந்த பக்கம் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட், இவங்க 2 பேரும் அழகா மட்டும் இல்ல, இவங்க 2 பேரோட சக்தி ஆற்றலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒன்னாதான் இருக்கு என்று கூறினான். அந்த 2 அழகிகளும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து அங்கிருந்த மக்கள் கூட்டம் உறைந்து போனது. அந்த அளவுக்கு அவர்களது சண்டை மிகவும் பயங்கரமாக நடந்து கொண்டிருந்தது. இருவரின் சக்தியும் பார்த்து மாஸ்டர்களே பிரமித்து போனார்கள் என்பதுதான் உண்மையாகும். அங்கிருக்கும் லோகேஷ், ஆதன், நன்னன் மற்றும் அட்டூரியன் கூட அவர்களது சண்டையை பார்த்து அசந்து போனார்கள் என்பதுதான் இந்த சண்டையின் சிறப்பாகும். அந்த பெரிய மேடையில் யுவராஜ் பாலனை பார்த்து, பாலன் மாஸ்டர், உங்க பொண்ணு ரொம்ப அற்புதமா சண்டை போட்டுட்டு இருக்கா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு மத்த வீரர்களை விட உங்க பொண்ணு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா சண்டை போட்டுட்டு இருக்கா என்று பாராட்டினார். அதை கேட்டு பாலனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவர் யுவராஜை பார்த்து, ஆமா மாஸ்டர், என் பொண்ணோட சண்டைய நேர்ல பார்த்து ரொம்ப மாசம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி அந்த டிமானிக் பீஸ்டுகள் நம்ம மதுரா அகாடமி மலைக்கு மேல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறேன்.
அதுவும் அவ இப்போ வரைக்கும் அவளோட ஸ்பிரிட் பறவையை பயன்படுத்தவே இல்ல. ஆனா இது முக்கியமான போட்டின்னு தெரிஞ்சும் அவளோட ஸ்பிரிட் பறவையை முதல்ல எடுத்துட்டா பாருங்க மாஸ்டர் என்று பெருமிதத்துடன் கூறினார். ஆமா ஆமா மாஸ்டர், அததான் நானும் சொல்லலான்னு வந்தேன், அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, யார் சொன்னா என்ன, உங்க பொண்ணு நல்ல சக்தி வாய்ந்தவளா வந்தா உங்களுக்கு அப்புறம் எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில சக்தி ஆற்றல்களும் அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். அவ இப்படி சண்டை போடுறதுங்கிறது உங்களை விட எனக்கு பெருமையான விஷயம் தான் பாலன் மாஸ்டர் என்று சந்தோஷமாக கூறினார் யுவராஜ். அதை கேட்டு பாலனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதையெல்லாம் ஆதன் மேடைக்கு கீழ் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான். அது கேட்டு அவனுக்கு பருளின் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகமானது. அவன் அந்த சண்டையை மேலும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது பாலன், யுவராஜ் மாஸ்டர் நம்ம பொண்ணை பாராட்டுற அளவுக்கு அவ முன்னேறிட்டான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே பருள் வாழ்க்கையை பத்தி நமக்கு எந்த பயமும் வேண்டாம். அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் அவ வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் என்று நினைத்து பெருமிதமாக உணர்ந்தார். ஆதனும் சரி பாலனும் சரி இருவரும் பருளின் சக்தியை பார்த்து மிகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் உணர்ந்தார்கள். அங்கிருந்த பலரும் அவளது சக்தியை பார்த்து வியந்தாலும் அவர்களை விட இந்த இருவரும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். குயிலியின் சக்தியும் மிகவும் வலிமை மிக்க ஒன்றுதான். இருப்பினும் அவளது சக்தி ஆற்றல் பருளை விட குறைவுதான். அதிலும் குயிலி அகாடமியில் இணைந்து ஒரு வருடம் கழித்துதான் பருள் பயிற்சி எடுக்க ஆரம்பித்தாள். ஏனென்றால் முன்பே சொன்னது போல் குயிலியை விட பருள் வயதில் மிகவும் குறைந்த பெண்ணாகும். இருப்பினும் சேர்ந்து சில மாதங்களுக்கு பிறகு குயிலியை பருள் வென்றதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமே. அங்கு ஆரம்பித்த போட்டிதான் இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. குயிலியும் பருளை வென்றுவிட வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்தாலும் அது அனைத்தும் தோல்வியில் தான் முடிந்தது. அங்கு நடக்கும் சண்டையை பார்த்த லோகேஷ் இந்த போட்டியிலும் குயிலி பருளை விட பின்தங்கி இருக்கிறாள் என்று உணர்ந்தான். ஆனால் எப்படி இது சாத்தியம் என்றுதான் அவனும் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்படி இருக்கும் போதும் லோகேஷ் தான் மணந்து கொள்ளப் போகும் குயிலி தான் இந்த போட்டியில் வெற்றி பெறுவாள் என்று நம்பிக்கையோடு இருந்தான். மறுபக்கம் குயிலியின் நெருப்பு பறவை அந்த பிளான் மேனை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. அதன் நெருப்பு சக்தியில் அந்த செடி கொடிகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்தது. அத்துடன் அந்த பிளான் மேனும் அவனது செடி கொடிகளும் பூக்களை வைத்து அந்த பறவையை தாக்கிக் கொண்டும் அதன் இறகுகளை வெட்டி கொண்டும் தான் இருந்தது. அப்போது பருள் தனது சக்தியை எடுத்து குயிலியை தாக்கினாள். அந்த சக்தி வேகமாக சென்று குயிலியின் உடம்பை சுற்றி கொண்டது. அவளால் அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் திணறினாள். அதை பார்த்த பருள், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ எனக்கு சமமான ஆள் இல்லைன்னு, தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, உன்னை விட்டுற என்று வரட்டு சிரிப்புடன் கூறினாள். அதை கேட்டதும் குயிலிக்கு மேலும் கோபம் அதிகமானது. அப்போது குயிலி பிளான் மேன் என்று கத்தினாள். அப்போது அந்த பறவையோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்த அந்த பிளான் மேன் அதன் உடம்பிலிருந்து அந்த பூக்களை எடுத்து எறிந்தது. அந்த பூக்கள் வேகமாக வந்து அந்த நெருப்பு சக்தியை உடைத்தெறிந்தது. அதை பார்த்த பொருள் அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் இதற்கு பிறகு அவளுக்கு மற்றொரு அதிர்ச்சியும் காத்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால் குயிலி பருளை பார்த்து பிளான் மேன் சக்தியே என்று கத்தினாள். அப்போது அந்த இடமே அதிர ஆரம்பித்தது. பருள் எந்த பக்கம் இருந்து என்ன தாக்குதல் வரப்போகிறது என்று தெரியாமல் சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது பருளுக்கு காலுக்கு கீழே பூமியை பிளந்து கொண்டு சில செடிகொடிகள் வந்து பருளின் கையையும் காலையும் பிடித்துக் கொண்டது. அப்போது பருள் நெருப்பு பறவையே என்று கத்தினாள். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அந்த நெருப்பு பறவை வந்து பருளுக்கு உதவப் போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்குதான் ஒரு ட்விஸ்ட் நடந்தது. அது என்னவென்றால் பருள் உடம்பிலிருந்து ஒரு ஆற்றல் சக்தி வந்து அவளை பிடித்திருந்த அந்த செடி கொடிகளை கவர் செய்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பருளை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த ஆற்றல் சக்தி அந்த செடி மற்றும் கொடிகளை கவர் செய்த அடுத்த நிமிடம் அது பிளாஸ்ட் ஆகி அதையெல்லாம் வெட்டி எறிந்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பருளை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது பருள் குயிலியை தாக்குவாள் என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஏன் குயிலியே பருளின் தாக்குதலுக்கு தயாராக இருந்தால். அப்போது மீண்டும் ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டது. அது என்னவென்றால் பருளின் நெருப்பு பறவை அந்த பக்கம் இருந்து ஒரு சக்தியை வைத்து குயிலியை தாக்கியது. அந்த சக்தி குயிலிக்கு அருகில் வந்ததும் தான் அவளுக்கு தெரிந்தது. அதனால் குயிலியால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவள் மீண்டும் அந்த நெருப்பு பிடியில் சிக்கிக் கொண்டாள். இப்போது அந்த நெருப்பு பறவை குயிலிக்கு அந்த பிளான் மேனை உதவி செய்ய விடாத வண்ணம் அதை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தது. ஒருவேளை அந்த பிளான் மேன் திரும்பி குயிலியை காப்பாற்ற முயன்றால் அந்த பிளான் மேனை நெருப்பு பறவை வீழ்த்திவிடும். அந்த நிலையில் தான் இருந்தது. இப்போது குயிலியும் பருளின் பிடியில் மாட்டியிருந்தாள். மறுபக்கம் அந்த பிளான் மேனும் நெருப்பு பறவையின் பிடியில் மாட்டியிருந்தது. அதை பார்த்த அங்கிருந்த மக்கள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று மிகவும் ஆர்வமாகவும் கவனமாகவும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது குயிலி, இந்த பருளுக்கு எப்படி இவ்வளவு சக்தி ஆற்றல் வந்துச்சு
இவ இவ்வளவு சக்தி வாய்ந்தவளா இருந்த மாதிரியே தெரியலையே. இவளோட சக்தி நம்ம கூட ஒவ்வொரு முறை சண்டை போடும் போதும் அதிகமாயிட்டே இருக்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு என்று அதிர்ச்சியுடனும் குழப்பத்துடனும் நினைத்தாள். அப்போது மறுபக்கம் பருள், இதுக்கு மேலேயும் இவ்வளவு விட்டா நம்ம தோத்து போயிடுவோம், அதனால நம்ம அடுத்த அட்டாக் பண்ணிடலாம் என்று நினைத்துவிட்டு தனது சக்தியை எடுத்து அந்த குயிலியை நோக்கி தாக்கினாள். அந்த சக்தியில் நெருப்பு பறவையின் பலம் சேர்ந்து குயிலியை தாக்க வேகமாக சென்றது. அந்த நெருப்பு பறவை பருளின் சக்தியோடு சேர்ந்து சத்தமிட்டுக் கொண்டே சென்று குயிலியை தாக்கும் போது குயிலி தனது பிளான் சக்தியை பயன்படுத்தி பருளின் அட்டாக்கை தடுத்து நிறுத்தினாள். இருப்பினும் குயிலியால் அந்த சக்தியை நெடுநேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. குயிலியின் பாதுகாப்பு சக்தியை மெல்ல மெல்ல பருளின் சக்தியும் நெருப்பு பறவை சக்தியும் அடிக்க ஆரம்பித்தது. அதை புரிந்து கொண்ட குயிலி, இதுக்கு மேலேயும் நம்ம இதை தடுத்து நிறுத்திட்டு இருந்தா முடியாது, அதுவும் இல்லாம நம்ம பிளான் மேன் வேற ரொம்ப காயப்பட்டிருக்கு, இப்ப இந்த அட்டாக் நம்ம மேல பட்டா கூட தாங்கிடலாம், ஆனா அதுக்கப்புறம் வர்ற அட்டாக்க நம்மளால தாங்கவே முடியாது, அதனால நம்மளாவே தோல்வியை ஒத்துக்கிறது தான் நல்லது என்று நினைத்தாள். அப்போது அந்த பிளான் பாதுகாப்பு பாதிக்கு மேல் உடைந்தது. அதை பார்த்த குயிலி, பருள், உன் சக்தியை நீ திரும்பி எடுத்துக்கோ, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் என்று கத்தினாள். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். குயிலி இப்படி சொல்லுவாள் என்று அங்கிருந்த யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஏனென்றால் ஜனனி மகேந்திரனுக்கு பிறகு இந்த சண்டைதான் நெடுநேரம் நடந்தது. அதேபோல் இருவரும் சமமான சக்தியாற்றல் வைத்திருந்தார்கள். அப்படி இருந்தும் பருள் வென்றுவிட்டாள் என்பதுதான் அங்கிருந்த அனைவருக்கும் வியப்பாக இருந்தது. அதை கேட்ட அடுத்த நொடி பருள் தனது சக்தியை திரும்பி எடுத்துக் கொண்டாள். அத்துடன் அவளது நெருப்பு பறவையும் மறைய வைத்தாள் பருள். அப்போதுதான் குயிலி தனது கண்களை திறந்து பார்த்தாள். அவளால் பருளின் சக்தியாற்றலை தாங்க முடியாமல் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டிருந்தாள். இப்போது கண்களை திறந்து பார்த்ததும் அவளுக்கு எதிரில் பருள் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்து குயிலிக்கு முகத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. ஏனென்றால் சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பு குயிலி பருளை பார்த்து பேசாத வசனம் இல்லை. அத்துடன் அவள் இன்று பருளை கொல்லாமல் இந்த சண்டை போடும் மேடையிலிருந்து இறங்க மாட்டேன் என்று சவால் விட்டுவிட்டுத்தான் சண்டையை ஆரம்பித்தாள். அப்போது குயிலி பருளை பார்த்து, இந்த வாட்டி நீ ஜெயிச்சிருந்தாலும் இதுக்கு முன்னாடி நீ எனக்கு கொடுத்த தோல்வியும் இதுவும் ஒண்ணு இல்ல பருள், இந்த தோல்வியை நான் என் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன், இதுக்கான பதில நீ வருங்காலத்துல சொல்லியே ஆகணும் என்று கூறினாள். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் வெவ்வேறு விதமாக முகபாவனைகளை காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். இரண்டு அழகிகளின் சண்டையும் பார்ப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. இருப்பினும் முடிவு அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்றாகத்தான் அமைந்தது. நானும் அடுத்து உன் கூட சண்டை போட காத்துக்கிட்டு இருக்கேன், நீ எப்ப வேணாலும் என் கூட சண்டை போட வரலாம் அழகியே என்று கூறினாள் பருள். அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த பாலன், என் பொண்ணு என் நம்பிக்கையை உடைக்கல, அவ இந்த போட்டியில ஜெயிச்சு எனக்கு பெருமையை சேர்த்துட்டா என்று நினைத்து மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார். அப்போது யுவராஜ் பாலனை பார்த்து, வாழ்த்துக்கள் பாலன் மாஸ்டர், உங்க பொண்ணு நம்ம நினைச்ச மாதிரியே ஜெயிச்சிட்டா என்று கூறினார். அப்போது ஏகன் பாலனை பார்த்து, ஆமா ஆமா மாஸ்டர் சொல்றது சரிதான், உங்க பொண்ணு பருளோட சக்தியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க பொண்ணுக்கு என்னோட அன்பு வாழ்த்துக்கள் என்று கூறினார். ஏகன் காரணமில்லாமல் சென்று பருளை பற்றி பாலனிடம் பெருமையாக பேசவில்லை. இப்படியெல்லாம் பேசி வைத்தால்தான் தனது சிஷ்யன் நன்னனுக்கு பருளை பாலன் கல்யாணம் செய்து கொடுக்க ஒப்புக்கொள்வார் என்றுதான் இப்படி பேசிக் கொண்டிருந்தார். ஏகன் நல்ல பலம் வாய்ந்த வீரர்களை பாராட்டுவது உண்மைதான். இருப்பினும் இந்த பாராட்டுக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய சுயநலம் இருக்கிறது என்பதுதான் உண்மையாகும். இந்த போட்டிக்கு பிறகு குயிலி பருளை விட சக்தி குறைந்தவள் என்றுதான் அனைத்து மக்களும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். மறுபக்கம் லோகேஷின் முகமும் வருத்தத்தில் இருந்தது. ஏனென்றால் குயிலியின் தோல்வியை தன் தோல்வியாக கருதினான். அது மட்டுமின்றி குயிலி இனிவரும் காலத்தில் வரும் போட்டியில் பருளுடன் வெற்றி பெறுவாள் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு குறைய ஆரம்பித்தது. அத்துடன் அவள் மீது இருந்த அன்பும் லோகேஷிற்கு குறைய ஆரம்பித்தது. ஏனென்றால் இப்படி தொடர்ந்து பருளுடன் குயிலி தோல்வி அடைந்து கொண்டே இருந்தாள் என்றால் லோகேஷின் மதிப்பு மக்களிடையே குறையும் என்று நினைத்தான். ஒரு மாவீரனான லோகேஷ் கல்யாணம் செய்திருப்பது பருள் என்னும் சாதாரணமான பெண்ணிடம் தோல்வியடைந்த குயிலியை தான் என்று அங்கிருக்கும் மக்கள் பேசுவார்கள் என்று எண்ணினான். ஆதனுக்கும் பருளுக்கும் நடுவில் வரப்போகும் நபர் யார்? ஆதனுக்கும் யாருக்கும் சண்டை நடக்கப் போகிறது? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன?